அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸிங் குரு, உங்களுடைய வெற்றிக்கான சேனல். நிர்மல் 375. இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 4-0 நாளைக்கு கணிப்பில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கார்னியா 679
நாளைக்கு உரிய கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிசல்ட் வந்து 7408 7408க்கு நான் ஏ போர்டில் 4க்கு வந்து நான் கொடுத்துருக்கிறது 259 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பி போர்டில் 0க்கு வந்து 712, சி போர்டில் 8க்கு வந்து 641 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 4 ஸ்ட்ராங் வந்து 1 2 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 7 ரிசல்ட்டு, 7க்கு வந்து 8, 7க்கு 2 இல்லை 7க்கு 4 நம்பர்கள். சரிங்களா? இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி 3 போர்டுக்குமே வந்து நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 போர்டு கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு வந்து வெற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு வந்து 2 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4க்கு 2 அப்படி இல்லைன்னா 4க்கு 3 கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் ஒரு டவுட் லைட்டாக இருக்குது. அதையும் என்னங்கிறது உங்களுக்கு டேட்டில் சொல்லிடுறேன். இருந்தாலும் 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 7க்கு 8, 7க்கு 2, 7க்கு 4 அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 7க்கு 7 வரலனாலும் 7க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் 7க்கு 2 இல்லை 7க்கு 2 பவரில் வரும், இல்லை 7க்கு 4 பவரில் வரும். அப்படி இல்லைன்னா +7 + 1 8 கூட வரலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் 4 வரைக்கும் 2 5 9, பி போர்டில் 0க்கு 7 1 2, சி போர்டில் 8க்கு 6 4 1 அப்படிங்கிறது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது ஏசிபிசியில் வந்து 29 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? 0க்கு ஒரு வேளை, பி போர்டில் 0க்கு ஒரு வேளை 9 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏபி 29 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 35, இல்லை 98. சரிங்களா? ஏசியை பொறுத்த வரைக்கும் 39 91 22, பிசி 19 42 51 அப்படிங்கிறது. எனக்கு ஏ போர்டில் தான் கொஞ்சம் டவுட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 4க்கு வந்து ஒரு வேளை 3 கூட வரலாம், இல்லை 2 கூட வரலாம். 2க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் ஒரு வேளை 4 - 1 3 கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 35 அப்படிங்கிறது ஏபியில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏசியை பொறுத்த வரைக்கும் 39 91 22, பிசியில் 19 42 51. சரிங்களா? அடுத்தது ஏபிசி வந்து சிங்கிள் ஒரே செட்டு அப்படிங்கிறது இந்த ஒரு 4 செட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு 4க்கு வந்து 3, 0க்கு 5, 8க்கு 2 352. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் ஏ போர்டில் 4க்கு வந்து 7, பி போர்டில் 0க்கு வந்து 4, சி போர்டில் வந்து 8க்கு வந்து 1 741. அப்படி இல்லைனா 759. ஏ போர்டில் 4க்கு 7, 0க்கு 5, 8க்கு 9. அப்படி இல்லைனா 4க்கு 2, 0க்கு 1, 8க்கு 2 212 அப்படிங்கிறது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 4 செட்டும் வந்து அப்படியே பாக்ஸில் நீங்கள் சிங்கிள் செட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து 82 59, 27 12, 46 41, 43 11 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இந்த செட்டை நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை உங்களோட கணிப்புகளில் நம்ம ஆப்ஷனலாக வந்து இன்றைக்கி 3 அப்படிங்கிறது ஏ போர்டில் நான் ஒரு 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். அதனால் சப்போஸ் உங்களோட கணிப்பில் 3 இருந்தாலும் டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3 அப்படிங்கிறது 4க்கு -1 3. ஏன்னா இந்த மாதத்தில் இந்த 4 நாளில் கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்துகிட்ருக்கு. அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு போர்டும் நான் 3 அப்படிங்கிறது இந்த போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது வந்து 5, 0க்கு வந்து 5, அப்படி இல்லைனா 0க்கு 8 இல்லை 0க்கு 9 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த போர்டில் இது வந்து ஏசிபிசி நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது தனியாக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏபிசி செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த நம்பர் அதாவது 0க்கு 7, 0க்கு 1, இல்லை 0க்கு 2 அப்படிங்கிறது 712 அப்படிங்கிறது பி போர்டில் இங்கே 712 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக சிங்கிள் செட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 3 செட்டையும் அப்படி வந்து தனியாக போட்டு ஏபிஎஸ்சிபிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன். இன்றைக்கி கொடுத்த மாதிரி பிசியில் ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு போர்டு ஏ போர்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. நாளைக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி பவர் நம்பர் இன்றைக்கி 3 போர்டுமே பவர் நம்பர் இறங்குறதுனால நாளைக்கு ஒரு போர்டு கண்டிப்பாக ஒரு கூட்டல் கழித்தல் முறையில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. அப்படி உங்களோட கணிப்புகள் என்ன மாதிரி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
பார்த்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 0க்கு 5 பவரு பி போர்டில். அப்படி இல்லை என்றால் 0க்கு 1, 0 அடுத்தது +1 1ஆ கூட வரலாம், இல்லை நம்ம கொடுத்த மாதிரி 4ஆக கூட வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, சரிங்களா? அருமையான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு உண்டு. கார்னியா 673 நம்ம சிம்பிளாக கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். உங்களுக்கு உபயோகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சிம்பிளாக தான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங் அடிப்படையில் நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்த கெஸ்ஸிங் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். அது மூலியமாக தான் நம்ம தினசரி வெற்றி கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். உங்களோட மென்மேலும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உழைப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. கார்னியா 673 நாளைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் காத்திருக்கு. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.